தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு புதிய இணைய வழி பயிற்சி வகுப்பும் டெஸ்ட் பேட்சும் நம்ம தொடங்கியிருக்கோங்க. இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பிக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்திலிருந்து யூனிட் 1 இருந்து ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய தலைப்பில் 1 யூனிட் 1 மொழியியல் கொடுத்துருக்காங்க. அதில் உலக செம்மொழிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்றியமையாத ஒரு பாடம் இது. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த உலக செம்மொழிகள் என்ற இந்த தலைப்பில். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உலக செம்மொழிகள் மொத்தம் 8ங்க. அந்த 8ல் 1 தான் பாரசீகம் அப்படிங்கிறதுங்க. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த பாரசீக இலக்கியம் குறித்து தான் பார்க்க போகிறோம். இப்படி இப்போ நம்ம உலக செம்மொழியில் 8ல் 1 தமிழ். இப்போ தமிழுடைய செவ்வியல் இலக்கியங்கள் நம்ம படிக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு செம்மொழியிலையும் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் என்ன, அந்த நூல்கள், இலக்கண நூல்கள், முதல்ல தோன்றியது எது, நாடகம் எது, கவிதை எது, அங்கே இருக்கக்கூடிய சிறந்த எழுத்தாளர்கள் யார், கவிதை ஆசிரியர்கள், கதையாசிரியர்கள் யார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம இந்த காணொலியில் அதாவது ஒன்றன் பின் ஒன்றா, இப்போ ஒன்று அதை அடுத்த ஒரு காணொலியில் இன்னொரு விஷயம், அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல பாரசீக இலக்கியம். சரிங்க, இந்த செய்தியெல்லாம் நம்ம உலக செம்மொழிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருந்து தான் இதை கொடுக்குறோம். உலக செம்மொழிகள் டாக்டர் கி ஆதிநாராயணன் அவர் தான் ஆசிரியர். டாக்டர் கி ஆதிநாராயணன் அவர்கள் எழுதிய உலக செம்மொழிகள் அப்படிங்கிற இந்த புத்தகத்திலிருந்து தான் இந்த செய்தி நம்ம கொடுக்குறோங்க. ரொம்ப அருமையாக சார் எழுதியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பாரசீக இலக்கியம். சரிங்க, இந்த பாரசீக இலக்கியம் அப்படிங்கும் பொழுது இதில் பாருங்கள், முதல்ல அப்பாத்துரையார் பன்மொழி புலவர், நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், தெரியும் நமக்கு. பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் அவர்கள் இந்த பாரசீக இலக்கியம் குறித்து ஒரு மேற்கோள் சொல்லியிருக்கார். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலக இலக்கியத்தை ஒரு இலக்கிய காடு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, அதில் பாரசீக இலக்கியத்தை அந்த காற்றில் அமைந்த இலக்கிய பூங்காவனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறார். உலகில் கவிஞர்களுக்கும் உலகில் இருக்கிற எல்லா கவிஞர்களுக்கும் கவிதை வெறியூட்டத்தக்க ஒரு கற்பனை களஞ்சியம் தான் இந்த பாரசீக கவிதை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செய்தி நமக்கு. அடுத்தது ஆதி இலக்கியம். சரிங்க, இந்த கவிதை சொல்கிறோம். இப்போ பாரசீக மொழி இலக்கியம் அப்படிங்கும்பொழுது அதில் இலக்கியம் அப்படின்னா அது உள்ள நிறைய துறைகள் இருக்கு இல்லையா. அப்போ இந்த பாரசீகம் இந்த மொழியில் என்னென்ன துறை சார்ந்த நூல்கள் அப்படின்னா, கவிதை இருக்குது, புனைக்கதை இருக்குது, உரைநடை இருக்குது, காப்பியம் இருக்குது. ஏன்னா இந்த இலக்கியத்துறையும் சரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம், கணக்கியல், வானநூல், இந்த மாதிரி அறிவுத்துறைகளிலும் இந்த பாரசீகம் சிறந்து விளங்குகிறது அப்படி ஒரு விஷயம். இப்போ கவிதை, உரைநடை, காப்பியம் தான் எங்கள் மொழியில் இருக்குன்னு இல்லை, மருத்துவம் சார்ந்து இருக்குது, கணக்கியல் சார்ந்து இருக்குது, வானவியல் அறிவு சார்ந்த நூல்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த பாரசீக மொழியினுடைய ஒரு சிறப்பு இயல்பாக இருக்குது. இவை தவிர இஸ்லாமிய சமய நூல்களிலும் அராபிய இலக்கியங்களிலும் பாரசீகர்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். பிற்காலத்தில் வந்த அரபு இலக்கியமும் மொழி வகையால் அது அரபு இலக்கியமாக இருந்தாலுமே நாட்டு நிலையால் அது பாரசீக இலக்கியம்தான் அப்படிங்கிறத இந்த முன்னில் நமக்கு சொல்கிறார். சரிங்க, இந்த பாரசீகர்கள் ஆதி காலத்து பாரசீகர்கள் நம்ம சொல்கிறது ஆதி காலத்து பாரசீகர். நம்ம எப்படி இவங்க தமிழர்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆதி காலத்து பாரசீகர்கள் அவங்களுக்குரிய வேதம், இந்த வேதம் பேர் பாருங்கள் அவஸ்தா. இதெல்லாம் நீங்கள் இந்த காணொலி பார்க்கும்பொழுது நோட் பண்ணிக்கலாம். அவஸ்தா. இந்த அவஸ்தா என்ற வேதத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யார் இந்த வேதத்தை கொடுத்தா அப்படின்னா ஜரதுஷ்டிரர். நம்ம எப்படி இப்போ குரான் எப்படி இறங்குறது, பைபிள் யார் எழுதினா, பகவத்கீதை, அப்படி நம்ம ஒவ்வொரு சமயத்துக்கும் அதில் இருக்கிற புனித நூல் இன்னொரு ஆள் அருளப்பட்டது, இல்லை செய்யப்பட்டது, அல்லது வழியாக கீழே இறக்கப்பட்டது அப்படிங்கிற நம்பிக்கைகள்லாம் இருக்குது இல்லைங்களா. அதுபோல் இந்த ஆதிகாலத்து பாரசீகர்கள் அவங்களுக்குரிய அவஸ்தா அப்படிங்கிற வேதத்தை ஜரதுஷ்டிரர் அருளி செய்தார் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனாலும் இவர் இந்த வேதத்தை இயற்றவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இவர் இயற்றவில்லை. இவர் பல காலங்களில் கூறியவற்றையெல்லாம் அந்தந்த காலத்தில்
அப்படி இருந்த அவருடைய சீடர்கள், இவருடைய மரணத்துக்கு பிறகு இவருடைய சீடர்களால் இது எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. சரி, எப்படியோ ஆனால் இந்த அவஸ்தா பாருங்கள், இந்த அவஸ்தா அப்படிங்கிறது தான் பாரசீக மொழியின் ஆதி இலக்கியமாக திகழ்கின்றது. இப்போ நம்ம தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எதுன்னு கேட்டோம்னா நம்ம தொல்காப்பியம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் இந்த பாரசீக இலக்கியம் அப்படிங்கிறது அவஸ்தா. பாரசீகர்கள் இந்த அவஸ்தாங்கிற வேதம் தான் பாரசீக மொழியின் ஆதி இலக்கியமாக திகழ்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது இல்லாமல் பாருங்கள், ஜென்ட் அவஸ்தா என்பது நூலும் உரையுமாக, அதாவது காலம் போக போக அதுக்கு பிறகு வந்து சமய போதகர்கள்லாம் வந்தவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜரதுஷ்டர் இருக்கிறார் இல்லைங்களா, இவருடைய சமய கூற்றுகளுக்கு நிறைய விளக்கம் சொல்ல ஆரம்பித்தாங்க. வியாக்கியானங்கள், இப்போ நம்ம 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானங்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இவர் எழுதியதுக்கு நிறைய வியாக்கியானங்களெல்லாம் எழுதி கூச்சாங்க. ஸோ இந்த வியாக்கியானங்களுக்கு தான் ஜெண்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இப்படி தான் ஜெண்ட் அவஸ்தா அப்படிங்கிற நூலு முறையுமாக இது நிறைய வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே சொல்கிறாங்க. இந்த ஜரதுஷ்டருடைய காலத்தை கிமு 1200ன்னு சொல்கிறாங்க. கிமு 1500க்கு முற்பட்டது அப்படிங்கிறதும் ஒரு கருத்து இருக்குதுங்க. அடுத்தது பாருங்கள், பாரசீக இலக்கிய உலகின் விண்மீன்களாக திகழ்பவர். நிறைய பேர் பாரசீக இலக்கிய உலகத்தில் எழுத்தாளர்கள் தலை சிறந்தவங்க இருந்தாலும் அவர்களுக்குள்ள எல்லாமே இன்னும் தலை சிறந்த எழுத்தாளர்களாக ஒரு 7 பேர் சொல்கிறாங்க. பாரசீக இலக்கிய உலகின் விண்மீன்களாக திகழ்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தலை சிறந்த ஒரு 7 இங்கே சொல்கிறாங்க. அவர்கள் எந்தெந்த இலக்கிய துறையில், இப்போ காப்பியமா, புனைகதையா, கவிதையா, எதில் அவங்க சிறந்து விளங்குனாங்க அப்படிங்கிற செய்தியும் இங்கே சொல்லியிருக்கிறாரு ஆசிரியர். ருதகி, இதெல்லாம் ஆசிரியர்களுடைய பெயர், இந்த எழுத்தாளர்களுடைய பெயர். ருதகி இவர் காப்பியம், பிர்தாசி இவரும் காப்பியம், நிஜாமி புனைக்கதை, ரூமி மறைநிலை பாடல், சாதி ஒழுக்கமுறை இலக்கியம், ஹஃபீஸ் இது உணர்ச்சி கதை, ஜாமி அனைத்திலும். இப்படியே இந்த 7 பேரும் பாரசீக இலக்கிய உலகின் விண்மீன்களாக திகழ்பவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் 15ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்த பாரசீக இலக்கிய வளர்ச்சியை 4 படிநிலைகளில் அப்பாத்துரையார் அவர்கள் சொல்கிறார். உலக இலக்கியங்கள் அந்த இதில் சொல்கிறாரு அப்பாத்துரையார் அவர்கள் 4 படிநிலை. எந்த நூற்றாண்டுலேருந்து? கிபி 8லேருந்து 15 இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பாரசீக இலக்கிய வளர்ச்சியை அப்பாத்துரை அவர்கள் 4 இதில் பிரிக்கிறார் படிநிலையில். 1 இஸ்லாமிய தோற்றம் முதல் கஜினி முகமது ஆட்சி வரை அப்படிங்கிறார். அடுத்தது சல்யூக் மரபினர் ஆட்சி காலங்கிறார். 3 மங்கோலியர் படையெடுப்பும் ஆட்சியில் ஏற்பட்ட காலங்கிறார். 4 அண்மை காலமும் இந்திய முகலாயர் ஆட்சி காலமும். இப்படி இந்த 4 படிநிலைகளில் அப்பாத்துரையார் அவர்கள் பிரித்து காட்டுறாரு. இதில் பாருங்கள், தபாரி இது வந்து ஒரு வரலாற்று அறிஞர். இந்த பேர்லாம் நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், இருந்தாலும் நினைவில் வச்சுக்கணும். தபாரி அப்படிங்கிற வரலாற்று அறிஞர். அடுத்து பாருங்கள், ஒரு நிலநூல் அறிஞர் இஃபன் சூர்தாத்ஃபி அப்படிங்கிற நிலநூல் அறிஞர். அவிசென்னா அப்படிங்கிற மேனாட்டினர் வழங்கும் மருத்துவமை விளக்க அறிஞர் அஹஃபலி இஃபன். இந்த பேர்கள்லாம் நமக்கு புதுசாக பார்க்குறோம் இல்லைங்களா, வேறு வழியில் இதெல்லாம் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ இந்த வரலாற்று அறிஞர், நிலநூல் அறிஞர், இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அக்கால இந்தியாவின் வரலாறு எழுதிய அல் ஃபிரூனி பாருங்கள், அக்கால இந்திய வரலாறு எழுதிய அல் ஃபிரூனி. சீனா அதை விடுங்க. குரான் பேருரையாளர் அல்பைசானி ஆகியவர்கள் எழுதிய மொழி அரபாயினும். இவங்களாம் எழுதியிருக்காங்க, இந்த அல் ஃபிரூனி, அல்பைசானி இவங்களாம். ஆனால் இது அரபாக இருந்தாலுமே இது பாரசீக நாட்டினராக அவங்க அப்படிங்கிறதுனால இது பாரசீக இலக்கிய வரலாற்றிலும் இடம்பெற வேண்டியவர்களாக இருக்காங்க இவங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவர் பிரித்தார் இல்லைங்களா, இஸ்லாமிய தோற்றம். இதில் பாருங்கள், தோற்றம் முதல் கஜினி முகமது ஆட்சி வரைன்ட்டு அப்பாத்துரையார் பிரிச்சிருக்காரு. அதுதான் இங்கே முதலாவதாக கொடுத்துருக்காங்க. தற்கால பாரசீக மொழியில் முதல் கவிதை எழுதியவர்கள் பாருங்கள். தற்காலம், இது வந்து ஆதிகாலம் அல்ல, தற்கால பாரசீக மொழியில் முதல் கவிதை எழுதியவர்கள் கிபி 9ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவங்க. இங்கே பேர் பாருங்கள், ஹன்சாலா மாமுதி. ஹன்சாலா மாமுதி இப்படிங்கிறாங்க. அடுத்த அபிஷூக்கர் பாரசீக மொழியில் புகழ்பெற்ற பாவினமாகிய நாலடிப்பா ரூபாயத். நம்ம உமர் கையம் பாடல்களை பார்ப்போம், நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. நாலடிப்பா வண்ணத்தை ரூபாயத், இந்த நாலடிப்பா வண்ணத்தை முதலில் வழங்கியவர் யார் அப்படின்னா, ஏன்னா இந்த பாரசீக மொழியில் புகழ்பெற்ற பாவினம் இது, அது அபிஷூக்கர். இந்த பேர் அபிஷூக்கர்.
சரிங்களா? அடுத்து ருதகி ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். இதில் முதல்ல ருதகின்னு நம்ம இங்கே மேலே 7 பேர் பார்த்தோம் இல்லையா? ருதகி, ஃபிர்தாசி, நிஜாமி, ரூமி அவங்கள தான் இங்கே பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ருதகி இவர் பழைய பாரசீக கதைகளுக்கு புத்துயிர் தந்த கவிஞர் அப்படிங்கிறாங்க. பழைய பாரசீக கதைகளுக்கு புத்துயிர் தந்த கவிஞர் இந்த ருதகி. சரிங்க. இவர் இந்த காலகட்டம், எந்த காலகட்டம்? கஜினி முகமது ஆட்சி காலம், இந்த காலகட்டத்தில் இருந்தவர் அப்படிங்கிறாங்க. இவர் எதுக்கெல்லாம் இவருடைய கவிதை முக்கியத்துவம்னா மது, மாதர், கவிதை இந்த 3க்கும் முதலிடம் அளித்தவர் ருதகி அப்படிங்கிறாங்க. சரி, இவர் எழுதிய வரலாற்று சார்பான கதைகள் ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், இவர் எழுதிய வரலாற்று சார்பான புனைக்கதைகள் எதுவும் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் அதோட பகுதிகளும் மற்ற எழுச்சி பாடல்களும் நமக்கு எஞ்சி இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தஹீகி இவர் பார்த்திங்கன்னா ருதகியை காட்டிலும் ஒரு முனைப்பான எழுச்சியாளர், நாட்டு எழுச்சியாளர் அப்படிங்கிறாங்க. இவர் பாருங்கள், மாதர், கொவ்வை இதழ், இசை, செந்நிற மது ஆகிய 3உடன் ஒப்பாக ஜரதுஷ்டர் கோட்பாடுகளின் சேர்த்து இலக்கிய உலகில் 4 மணிகள் என்று குறிப்பிட்டாராம். இதையும் சேர்த்துக்கிட்டார். கவிதைகள்லாம் எப்படி இருப்பார் நம்ம கண்ணதாசன் மாதிரி. ஸோ 1000 பாடல்களாக இவர் எழுதிய நாட்டு வரலாறு பிற்காலத்தின் ஃபிர்தாசியின் ஷானமாவின் முதல் நூலாகும். ஃபிர்தாசியின் ஷானமாவின் முதல் நூல் அப்படிங்கிறாங்க. தஹீஹி நினைவில் வச்சுக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம நினைவில் வச்சுக்கலாம். அதாவது ஷானமா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபிர்தாசியின் இங்கே பாருங்கள், அடுத்ததில் இதுக்கான விடை இருக்குது. ஃபிர்தாசியை பற்றி சொல்லும் பொழுது இங்கே எப்படி நம்ம காளிதாசரினுடைய ரகுவம்சம் சிறப்பாக பாராட்டப்படுகிறதோ, புகழப்படுகிறதோ, போற்றப்படுகிறதோ, அது மாதிரி தான் பாரசீக நாட்டில் பழங்கதைகளை ஒரே வரலாற்று வடிவில் தலைமுறையாக ஒரு மிகப்பெரிய அந்த வரலாற்று அந்த பழங்கதைகள், மிக பழமையான கதைகளை நம்ம இங்கே எப்படி மிக பழமையான புராணம்னு சொன்னால் ராமாயண மகாபாரதம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பாரசீக நாட்டினுடைய பழங்கால கதைகளெல்லாம் ஒரே வரலாற்று வடிவில் அடுத்தடுத்த தலைமுறையாக வகுத்து ஒரு பெரிய வீரம் செறிந்த பெருங்காப்பியமாக அமைக்கப்பட்ட ஒரு நூல் தான் ஃபிர்தாசியின் ஷானமா. சரிங்களா? ஃபிர்தாசியின் ஷானமா 1000 பாடல்கள். இது இவர் எழுதியது ஷானமான்ட்டு அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஷானமா அப்படிங்கிறது ஃபிர்தாசியினுடைய நூல். அந்த நூல் ஷானமா எது சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லிட்டோம். காளிதாசருடைய ரகுவம்சம் போல இந்த நூல் அவ்வளோ புகழ்பெற்றது அப்படிங்கிறாங்க. சரி, இதில் என்ன இருக்குது? இந்த இதில் என்ன செய்திலாம் சொல்லியிருக்காங்க இந்த ஷானமாவில் அப்படின்னா, பழங்கதை கால ரொம்ப ஒரு ஆரம்பம் ஆதி அந்த பழங்கதை கால அரசனில் இருந்து இந்த ஈரானிய மரபினுடைய கடைசி மன்னன் வரைக்கும் மொத்தம் 59 அரசர்கள் பற்றிய செய்திகள் இதில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு இதில் இருக்குது அந்த விஷயம் அப்படிங்கிறதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 அடி ஈற்று எதுகையுடன் அகவல் போன்ற பாவகையில். ஸோ மஸ்னவி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மஸ்னவி அப்படிங்கிறது நம்ம எப்படி இங்கே தமிழில் அகவல் பா மாதிரி, சரிங்களா? 2 அடி ஈற்று எதுகையுடன் அகவல் போன்று இந்த பாவகை இருக்குமா மஸ்னவி. இதில் எழுதப்பட்ட யசூஃபும் ஜுலைகாவும் இது ஃபிர்தாசியினுடைய சிறுகதை காவியம். ஸோ ஃபிர்தாசியினுடைய ஷானமா பார்க்குறோம். ஃபிர்தாசியினுடைய சிறுகதை காவியம்னா யசூஃபும் ஜுலைகாவும் அப்படிங்கிற ஒன்று சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவிசென்னா அப்படிங்கிற. சரி, அவிசென்னா பற்றி பார்க்கலாம். இவர் அரபு மொழி இலக்கியம், மருத்துவம், மெய் விளக்கம் ஆகிய துறைகளுக்கு உரியவர். இருந்தாலும் பாரசீகத்தில் என்ன எழுதியிருக்கா பாருங்கள், தானிஸ் நமாயி அலாயி பாருங்கள், தானிஸ் நமாயி அலாயி என்ற பலபொருட்களஞ்சியத்தை எழுதியவர் அவிசென்னா. அடுத்து இவர் வேற என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் எழுதிய 4 அடி வண்ணங்கள் உமர் கய்யாமின் பாடல்களின் இடையிடையே சேர்ந்துள்ளனன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு 2 புலவர் சொல்கிறாங்க, உன்சூரி, ஃபரூக்கி. இவங்களும் இக்கால புலவர்களாக சொல்லப்படுறாங்க. இதெல்லாம் அந்த முதல் காலம் அவங்க பிரிச்சிருக்காங்க இல்லையா, 4 காலகட்டமாக. இதில் இஸ்லாமிய தோற்றமும் முதல் கஜினி முகமது ஆட்சி வரை இருந்தக்கூடிய இந்த காலகட்டத்திலலாம் இந்த புலவர்களை பற்றி நம்ம பார்க்குறோங்க. 2வது பாருங்கள், இது கஜினி முகமதுனுடைய காலம்தான் பாரசீக இலக்கியத்தின் பொற்காலம்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழகத்தில் எப்படி சங்ககாலம் பொற்காலம்னு சொல்கிறோமோ, அதுபோல் கஜினி முகமதினுடைய காலம் தான் பாரசீக இலக்கியத்தினுடைய பொற்காலமாக இருக்குது. அந்த அளவுக்கு இலக்கிய வளர்ச்சி பெற்று இருக்குது. ஆங்கில பழங்கதை அரசன் ஆர்த்தர்
தம் கால வீர பெருந்தகையாளர்களை தம் வட்டமேடையை சுற்றி திரட்டினதாக கூறப்படுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அந்த பழங்கதை அரசன் ஆர்த்தர் போல இவர் என்ன பண்ணாருன்னா, கஜினி முகமது தம் கால புலவர்களை எல்லாம் கூட்டியிருக்கார் பாருங்க. இங்கே எப்படி ஒன்று கூட்டியிருக்காரு. இவர் காலத்தில் மிகச்சிறந்த புலவர்களுள் இருவர், அதாவது கவிசன்னா ஃபிர்தாசி இவரால் புறக்கணிக்கப்பட்டு பிற சிற்றரசுகளின் ஆதரவு பெற்றவர்களாக அறிகிறோம். ஆனால் இவர் காலத்தில் தான் இந்த மிகச்சிறந்த புலவர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல, இவரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிற சிற்றரசர்களுடைய ஆதரவு பெற்றவர்களாக இவங்க இருந்திருக்காங்க. சரிங்க, இப்போ இது வரைக்கும் நம்ம பாரசீக இதில் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். மீதியை அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் தமிழ்ச்சோலை பார்த்துட்டு வாங்க. இந்த காணொளி பார்த்த உடனே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறவங்களுடைய கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத போட்டால் தான் நம்ம அடுத்தடுத்து எங்களுடைய காணொளி பதிவிடுவதற்கு அது ஒரு ஊக்கமாகவும் இருக்கும், இன்னொரு எங்களுக்கு ஒரு அது ஐடியாவாகவும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.